அப்பெல்லாம் சொல்லாதீங்க. ஹாய் நெட்டிவ் பார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்க ரிவ்யூ ராஜா. ஒரு சிலர் படம் பார்த்துட்டு அந்த படத்தோட கதை மேல ஹீரோயின் மேல பைத்தியமாவாங்க. ஒரு சிலர் ஏன்டா படம் பார்த்தேன்னு சொல்லிட்டு பைத்தியமாயிருவாங்க. அது ரெண்டாவது கேட்டகரி தான் நான். அப்படி என்ன கஷ்டப்பட்டு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் தான் அழகென்ற சொல்லியிருக்கு அமுதா. அப்படி ஒரு படம் வந்துச்சா? டேய் போய் சொல்லாதடா. ஆமா ப்ராமிஸாக படம் வந்துச்சு. நான் போய் பார்த்தேன் தேட்டரில். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1900 ஒரு ஹீரோ வந்து என்ன ஆகிறோன்னா ஒரு பெரிய ஒரு பில்கேட்ஸ் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. கடைசியில் அந்த கதைலாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் வேற என்னன்னா கடைசி ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவார். அவ்வளோதான். ஹீரோயினை வந்து துரத்தி லவ் பண்ணுவார். அதுக்குன்னு போய் ஸ்டெயின்லாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் பண்ண மாட்டார். இப்படிலாம் பண்ணு இருப்பார். பார்க்க போது அப்படிதான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் லவ்வாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அவர் லவ் பண்ண கஷ்டம்லாம் பண்ண மாட்டார். லவ் பண்ணுறது முன்னாடி அலைவார். செகண்ட் ஹாஃபில் வந்து பாசனியர் பாஸ்கரன் படத்தில் வர மாதிரி வீராப்பா வெளியே போய் நான் சம்பாதிக்கிற மாதிரிலாம் வெளியே போவார். நம்மளும் இல்லை பரவாயில்லப்பா செகண்ட் ஹாஃபில் திருட்டார் பொறுத்து ஹீரோன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் போனவர் வெளியே போனவர் ஒரு வாரத்தில் வந்துடுவார். வந்த உடனே திரும்பி ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சார். கடைசியாக லவ் ஓகே சொல்லுவாங்க. படம் முடிஞ்சிடும். ஏன்டா போய் படம் பார்த்தேன்? படம் பார்த்துட்டேன். ஸோ அதான் அந்த படம் பார்த்துட்டேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அந்த கதையை. ஏன்னா லவ் ஓகே லவ் இல்லாத சொல்லிடலாம். லவ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் லவ்வே வாழ்க்கையாக இருந்தால் அதுதான் பண்ணணும் கடைசி வரைக்கும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு. ஸோ அது ஒன்று. இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே. அப்படியே சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக விஷுவல்லாம் ஒரு விஷுவலில் இருந்தவங்க சரி விஷுவலாக நல்லா இருந்துச்சு. விஷுவலாக இருந்தவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பெரிய ஒரு ப்ளஸ் கேட்டிங்கன்னா சாங்ஸ். வர எல்லா சாங்ஸுமே விஷுவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட கண்ணை மூட்டி கேட்கும்போது வா சூப்பராக இருக்கலாம் மாதிரி வர எல்லா சாங்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு கானா சாங் இருந்துச்சு. பசங்களாம் செம்ம ஆட்ட ஆடுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பேர் டக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர் வந்து இந்த படத்துக்கு போகிறத விட அடுத்து ஒரு பெரிய படத்துக்கு போட்டிருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய லெவல் இருக்குது. சார் அடுத்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா செம்மையாக நல்ல படமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்து இந்த படத்தோட ஹீரோ பற்றி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு தைரியமாக வச்சுக்கிறேன். ஓகே ஹீரோ பற்றி எப்படி சொல்கிறதுனா வந்து அவரோட ஆக்டிங் கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம பரத் ஒரு படம் முடிச்சிருப்பார் காதல்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் எப்படின்னா கிளைமேக்ஸில் பைத்தியமாவார். இப்போ படம் ஃபுல்லாக பைத்தியமாக இருக்காரா? அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக வராரு. ஸோ அவர் லவ் பண்ணுறதுனால என்ன பண்ணாலும் வெறும் லவ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பாட்டு வேறு ஒரு வேலையும் இல்லையா? ஒரு பாட்டி வெக்கப்படுறாராம். இந்த வெக்கம் மட்டும் பரவாயில்ல எது பண்ணாலும் பரவாயில்லடா மாதிரியே பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ அது ஒன்று. ஸோ இது எப்போ ஹீரோ ப்ளஸ்ஸா மைனஸா? நான் சொல்ல மாட்டேன். அது எப்படி நான் மாட்டிப்பேன் சொல்ல மாட்டேன். அடுத்து ஹீரோயின் ஓகே அவங்க ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதில் வர ஆர்டிஸ்ட் 4 ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்தாங்க. காமெடி தானே? காமெடி பண்ணாங்க. ஸோ அது பார்க்கும்போது அப்படித்தான் இருந்துச்சு. காமெடி நீ சிரிடா ஏய் சிர்ரா அப்படின்னு நம்மலாம் யோசிச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதில் காமெடி ஆகட்டும் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அது எப்படி சொல்கிறது, நான் காமெடியாக நம்ம கலாய்ச்சிடலாம் பேசிடலாம் பெரிய விஷயமே இல்லை. இந்த காலத்தில் ஒரு படம் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதுவும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு 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 பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து இவ்வளோ ஒரு ஈஸியாக கேஷுவலாக ஒரு விஷயமே இல்லாமல் ஒன்றும் ஹீரோ லவ் பண்ணுறாரு. ஓகே லவ் மட்டுமே பண்ணிட்டுருப்பாரு. கடைசியில் இப்போ லைஃப்பில் என்ன பண்ணுவார்? வீட்டில் என்ன பண்ணுவாங்க? எங்கள் வீட்டிலலாம் 2 நாள் வீட்டு விட்டு வெளியே போனாலே அப்படி பண்ணிடுவாங்க. நீ வராதுன்றாங்க. இப்படிலாம் இருந்தாலும் சத்தியமாக என்ன அப்படி பண்ணிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு படத்தை ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்க மனசில் வந்து எப்படி உருவாக்கணும்னா வந்து அதில் நடக்கிறதுலாம் உண்மை நினைப்பாங்க. ஸோ அதனால படம் எடுக்கிறது எல்லாமே வந்து உண்மை சம்பவம் தான் பண்ணி எடுப்பாங்க. சின்ன மெசேஜஸ் அங்கே இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு படம் பார்த்தேன் காலையில். அதான் மெசேஜ்னு ஒன்று கேட்டிங்களா? நான் ஃபோனில் பேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி தான் இருந்துச்சு. ஸோ மெசேஜ் வச்சு படம் பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னீங்கன்னா பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சால் அப்படி படம் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்கணுன்னா தியேட்டரில் மட்டும்தான் போய் பார்க்கணும். ஓகே இந்த வீட்டில் பார்க்குறேன் ஃபோனில் பார்க்குறேன் வச்சுக்காதீங்க. தியேட்டரில் போய் சாகசமாக உட்காந்து பாருங்கள். போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது அனுப்பிச்சிங்கன்னா அந்த படத்தோட கேலரிஸ் அதுக்கப்புறம் வந்து காசிப்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருந்துருப்போம். அதெல்லாம் நீங்கள் சாவகாசமாக பார்க்கலாம். அதுக்கு கீழே லைக் இருக்கும் பண்ணிடுங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். படம் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறேன். பாய்.